வெல்கம் டு மெச்சிசை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னையில் உள்ள அத்தனை ரயில்வே ஸ்டேஷனையும் வந்து போய் சுற்றி பார்க்க போகிறோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா 40க்கும் அதிகமான ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்னு சொல்லி எல்லா திசையில் இருக்கக்கூடிய அத்தனை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனாக இறங்கி அங்கே வந்து ஃபுல் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வந்து நம்ம சென்னையில் உள்ள அத்தனை ஸ்டேஷனை வந்து சுற்றி பார்க்கலாம். லெட்ஸ் பிகின். ஸோ இப்போ நம்ம சென்னை பீச் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன். ஸோ சென்னை பீச் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் அங்கே போயிட்டுருக்குது. இது மதிய நேரத்தினால கூட்டம் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் எப்பயுமே ஒரு செல்ஃபி வீடியோ ஹாய் எவ்ரி ஒன். ஸோ பீச் இது ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன். 2 ட்ரெயின் கிளம்ப தயாராக இருக்குது. ரெண்டுமே பீச்சுக்கு தான் போகுது. ஸோ பீச்சில் நிற்கிது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துக்கு கிளம்ப தயாராக இருக்குது. 2வது ஸ்டேஷன் ஃபோர்ட், சென்னை ஃபோர்ட் கோட்டை வந்தாச்சு. ஸோ சென்னை கோட்டை தான் பார்த்திங்கன்னா 2வது ஸ்டேஷன். ஸோ இங்கே ஒரு செல்ஃபி வீடியோ போட்டுருவோம். அஃப்கோர்ஸ் இது மதிய நேரம்னா பார்த்திங்கன்னா கூட்டம் எதுவுமே இல்லை. ட்ரெயின் போகுது, நம்ம இறங்கின ட்ரெயின். ஸோ ஆல் வெரி சூடி இருக்குது. ஈவினிங் டைம்லாம் இந்த இடத்துல ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஓகே, 3வது ஸ்டேஷன் சென்னை சென்ட்ரல் புறநகர். சென்ட்ரல் எலக்ட்ரிக் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடத்துல 3வது ஸ்டேஷன். எலக்ட்ரிக் ஸ்டேஷனுக்கு அங்கே தான் 3வது ஸ்டேஷன் நம்ம வந்திருக்கோம். இது வந்து ஆர்டர் படி இருக்காது, நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் சென்னையில் உள்ள அத்தனை ஸ்டேஷன் வந்து வரும். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த கூட்டம் இல்லை. இப்போ தான் ட்ரெயின் போச்சு, அதனால் இந்த கூட்டம் இல்லை. நம்மளோட ஒரு செல்ஃபி வீடியோ போட்டுடலாம். ஸோ இந்த சைடு ஜனம்லாம் நிறையா உட்காந்துருக்கு. ஈவினிங் டைம், நைட் டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைம் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. மணி 15-17 ஸோ பார்த்திங்கன்னா இது என்னென்ன ஸ்டேஷன் என்னென்ன பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கு அதை வந்து பார்த்துட்ருக்காங்க ஒரு மக்களாக. அந்த சைட் ட்ரெயினில் கிளம்ப தயாராக இருக்குது. ஓகே, இது 3வது ஸ்டேஷன். 4வது ஸ்டேஷன் சென்னை பார்க். சென்னை பார்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு ஸ்டேஷன் சொல்லலாம். ஈவினிங் 5:30-6:30 வந்திங்கன்னா பயங்கர பரபரப்பாக இருக்கும். ஸோ இது மத்தியான டைம்னால கொஞ்சம் பரபரப்பு கம்மியாக இருக்குது. இந்த சைடு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குது. அந்த டைல்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த போர்டை வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். சென்னை பூங்கா. இது ட்ரெயின் அந்த சைடு ஸ்லோவாக போயிட்டுருக்குது. ஸோ வழக்கம் போல் ஒரு செல்ஃபி. ஓகே, வீடியோ பண்ணல. மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். இது எல்லா ஸ்டேஷன்லேயும் இந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் வச்சுருக்கானுங்க. அந்த சைடு பாருங்கள், சென்ட்ரல் தெரியுது. ஓகே, இது 5வது ஸ்டேஷன். இது திருநின்றவூர். இது 5வது ஸ்டேஷன். ஸோ வழக்கம் போல் நம்ம ஒரு செல்ஃபி வீடியோ போட்டுடலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மத்தியான வேலை தான். ஃபுல்லாக வெறிச்சோடி இருக்குது. திருநின்றவூர் இதுவும் சென்னை சைடு தான் வருது. அதனால தான் இதையும் வெளியே எடுத்துலாம் சொல்லி இந்த ஸ்டேஷன் போனோம். அடுத்து 6வது பார்த்திங்கன்னா நெமிலிச்சேரி அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. திருவள்ளூர் போகிற ரூட்டில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஷன் இப்போ வந்திருக்கோம். ஸோ ஆரஞ்சு கலர் ட்ரெயின் நல்லா ஸ்பீடாக போகுது. சவுண்டு நல்லா கேட்குது, பயங்கரமாக இருக்குது. 6வது. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7வது பட்டாபிராம். இதுவும் திருவள்ளூர் போகிற ரூட்டில் தான் இருக்குது. பட்டாபிராம் ஸ்டேஷன். ஸோ நம்ம இறங்கின ட்ரெயின் போயிட்டுருக்குது. ஜனங்கள் அங்கே இங்கே இருக்காங்க. 7வது ஸ்டேஷன் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் 8வது பார்த்திங்கன்னா ஹிந்து காலேஜ். ஏதோ காலேஜ் இருக்குது போகிற இந்த ஏரியாவில். இதுவும் திருவள்ளூர் போகிற ரூட்டில் தான் இருக்குது இந்த ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ஹிந்து காலேஜில் இறங்கிச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆப்போசிட்டில் ஸ்பீடாக போகுது. ஸோ அடுத்த ஸ்டேஷன் ஆவடி. 9வது ஸ்டேஷனா? 9வது ஆவடி. இது ஒரு முக்கியமான ஸ்டேஷன். எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஆவடி எங்கே இருக்குதுன்னு. திருவள்ளூர் போகிற ரூட்டில் தான் இருக்குது. திருவள்ளூர் அரக்கோணம் போகிற ரூட்டில் தான் இந்த ஆவடி எல்லாமே வரும். ஸோ அஃப்கோர்ஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக வெறிச்சூடி தான் இருக்குது. அடுத்து 10வது அண்ணனூர். சேம், இதுவும் பார்த்திங்கன்னா அரக்கோணம் திருவள்ளூர் ரூட்டில் தான் இருக்குது. ஒரு செல்ஃபி வீடியோ போட்டுருவோம். ஸோ இது எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனாக வந்து இறங்கி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ட்ரெயின் வர்றதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகுது. இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தான் ட்ரெயின் வருது. ஒவ்வொரு ஸ்டேஷனில் இறங்கி 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி அடுத்த ட்ரெயின் ஏறிட்டுருக்கேன். ஓகே, இது 10. நெக்ஸ்ட்டு
11 திருமுல்லை வாயில் ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ திருமுல்லை வாயில் ஸ்டேஷன் ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு ஸ்டேஷன். இந்தியன் படத்தில் இந்தியன் தாத்தா இருக்கிறது வந்து திருமுல்லை வாயில் இடத்துல தான் இருப்பார் அவர். ஸோ 10, 11 நெக்ஸ்ட்டு வந்து 12வது ஸ்டேஷன் அம்பத்தூர் வந்தாச்சு. அஃப்கோர்ஸ் அம்பத்தூர் எல்லாத்துக்குமே தெரியும். அம்பத்தூர் எஸ்டேட், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா வந்து அம்பத்தூர் வந்து சொல்லலாம். ஸோ நிறையா கம்பெனிஸ் இருக்குது. ஐடி கம்பெனிலேருந்து இண்டஸ்ட்ரிலேருந்து எல்லாமே அம்பத்தூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 12வதா கரெக்டாக ஆடுறா பட்ரவாக்கம். ஸோ இது அம்பத்தூருக்கு அடுத்து இருக்குது. பட்ரவாக்கம் ஸ்டேஷன் அம்பத்தூருக்கு அடுத்து இருக்குது. 3 லாங்குவேஜ் பண்ணு, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷா? சரி, 3 லாங்குவேஜ். இது நம்ம இறங்கின ட்ரெயின் போகுது. ஸோ பட்ரவாக்கம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொரட்டூர் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இத்தனை 12, 13 அது 13 கொரட்டூர் ஸ்டேஷன். ஸோ இது வந்து வில்லிவாக்கத்துக்கு முன்னாடி இருக்குது கொரட்டூர். அதை பற்றி சைடு பார்த்திங்கன்னா பெயிண்ட்லாம் வச்சுருக்காங்க, நல்லா நீட்டாக வச்சுருக்கானுங்க. ஸோ நம்ம இறங்கின ட்ரெயின் போகுது. இதுக்கடுத்து வரக்கூடிய ஸ்டேஷன் 14வது ஸ்டேஷன் வில்லிவாக்கம் வரணும். ஆனால் நான் ஆர்டர் படி எடுக்கல, மாறி எடுத்திருக்கேன். அதனால் எக்மோர் போயாச்சு. ஸோ எக்மோர் ஸ்டேஷன் இது வந்து பீச் ரூட்டில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எக்மோர்லேருந்து பெருங்குளத்தூர், வண்டலூர் வரைக்கும் ஒவ்வொரு ஏரியா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்மோரில் நம்ம இப்போ நிற்கிறோம். ஸோ எக்மோரை ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். இந்த சைடு தான் எலக்ட்ரிக் ட்ரெயின் வரக்கூடிய ரூட் வந்து இந்த 2 ஏரியா தான். மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியூருக்கு போகக்கூடிய ஏரியா எல்லாமே இந்த சைடு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேத்துப்பட்டு வந்தாச்சு. எத்தனாவது நம்பர்னு தெரியல, 15ஆ 16ஆன்னு தெரில. ஸோ சேத்துப்பட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன். ஸோ சேத்துப்பட்டுக்குள்ளே போய் பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் இது ஒரு ஈவினிங் டைம்னால் ஆளுங்க நடமாட்டமான இல்லை. நெக்ஸ்ட்டு நுங்கம்பாக்கம். அடுத்த ஸ்டேஷன் நுங்கம்பாக்கம். அஃப்கோர்ஸ் நுங்கம்பாக்கம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ஃபேமஸான ஒரு ஏரியா. ஸோ முக்கியமான ஒரு ஏரியாவும் கூட. நிறைய ஒரு காஸ்ட்லியான ஏரியான்னு சொல்லலாம் நுங்கம்பாக்கம். நெக்ஸ்ட்டு கோடம்பாக்கம். அஃப்கோர்ஸ் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு முக்கியமான ஒரு கோலிவுட் ஹப்புன்னு சொல்லலாம் நம்ம கோடம்பாக்கத்தை. ஸோ சினிமாவில் ட்ரை பண்ணுறவங்க முக்கால்வாசி இருக்கக்கூடிய ஏரியாவை வந்து நம்ம இந்த கோடம்பாக்கம் சொல்லலாம். கோடம்பாக்கம் தான் மெயின். அதை தாண்டி நிறையா பேர் சுற்றி இருக்காங்க. கோடம்பாக்கம் சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஹாய் கோடம்பாக்கம் அப்படி நம்மளுக்கு ஒரு சினிமாவில் ஒரு வாய்ப்பு கொடுங்க. நெக்ஸ்ட்டு மாம்பழம். ஸோ மாம்பழம் இந்த சைடு போனால் வெஸ்ட் மாம்பழம், இந்த சைடு போனால் டி நகர். ஸோ டி நகர் நம்மளுக்கு தெரியும், பயங்கர க்ரௌடான ஒரு ஏரியா. பட் அஃப்கோர்ஸ் ஈவினிங் டைம்னால இந்த சைடில் க்ரௌட் இல்லை. கொஞ்சம் அப்படி படி ஏறி இறங்கினா செம்ம க்ரௌடாக இருக்கும். அந்த சரணா ஸ்டோர்ஸு நிறைய இந்த ஸ்டோர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஏரியா மாம்பழம். ஸோ நீங்கள் சுற்றி ஏரியா பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு சைதாப்பேட்டை வந்திருக்கோம். மாம்பழத்துக்கு அப்புறம் சைதாப்பேட்டை வருது. சைதாப்பேட்டும் பார்த்தா ரொம்ப ஃபேமஸான ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஏரியா. ஒரு செல்ஃபி வீடியோ போட்டுருவோம். அந்த சைடு பார்த்திங்கன்னா சப்வே போகுது. நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள் ஏரோப்ளைன் போகுது. ட்ரெயினை வீடியோ எடுக்கலான்னு வரும்போது ஃப்ளைட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இப்போ நம்ம வந்து சைதாப்பேட்டுக்கு அடுத்து உள்ள கிண்டியில் இருக்கோம். கிண்டினாலே அண்ணா யூனிவர்சிட்டி ஞாபகம் வரும். ஸோ கிண்டி ஒரு அஃப்கோர்ஸ் ஃபேமஸான ஒரு ஏரியா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஏரியா. நிறைய இடங்களுக்கு போகிறதுக்கு கிண்டி ஒரு முக்கியமான இடமாக சொல்லலாம். கிண்டிக்கு அப்புறம் செயின்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலை அங்கே வந்திருக்கோம். ஸோ ஹாய் ஒரு செல்ஃபி வீடியோ போட்டுருவோம். ஸோ பரங்கிமலை மெட்ரோவும் இருக்குது, இதுவும் இருக்குது. சைடில் எக்ஸலேட்டர் இருக்குது. ஸோ வீடியோ போலீஸ்காரங்க நின்று பேசிட்டு போகிறாங்க. அப்படியே பூவாகுது பாருங்கள். எல்லாமே இந்த வாட்டர் ட்ரெயினில் ஏற பழக்கம் எல்லாத்துலேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பழவந்தாங்கல் ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ கிண்டிக்கு அப்புறம் பழவந்தாங்கல் வந்தாச்சு. நம்ம இறங்கின ட்ரெயின் போகுது. கொஞ்சம் ஈவினிங் மேலே அதனால எல்லாம் ஆஃபீஸ் விட்டு போகிறக்கூட கூட்டம் நிறையா போய்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு மீனம்பாக்கம்னாலே அந்த ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்டு ஃபேமஸான ஒரு ஏரியா மீனம்பாக்கம். சென்னையில் இந்த ஏர்போர்ட் மீனம்பாக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு செல்ஃபி வீடியோ போட்டுருவோம். ஹாய். ஸோ மீனம்பாக்கம் நல்லா ஸ்பேஸாக இருக்குங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு இன்னொரு இடத்துக்கு இடையில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. மற்ற எந்த இடத்துலையும் இந்த மாதிரி இல்லை. அந்த மீனம்பாக்கத்தில் மட்டும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அடுத்து திரிசூலம் வந்திருக்கோம்.
திருசூலம் ஸ்டேஷன். ஸோ இது மீனம்பாக்கத்துக்கு அடுத்த ஸ்டேஷனு. ஹாய் கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. ஸோ ஈவினிங் நேரம் அது. அஃப்கோர்ஸ் இங்கேயும் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம், இறங்கின ட்ரெயின் போகுது. ஜனம் எல்லாம் எப்படி போகுது பாருங்கள். இந்த சைடு ட்ரெயின் போகுது. சென்னையே ஒரு பரபரப்பான ஏரியா தான், எல்லாம் ஓடிக்கிட்டு பயங்கர பிஸியாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பல்லாவரம் வந்திருக்கோம். பல்லாவரம் சமந்தாவோட ஏரியா பல்லாவரமா. ஸோ இந்த மாதிரி பல்லாவரத்தில் ஒரு அந்த பொண்ணு சமந்தா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் இருக்காங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு தெரில எனக்கு பல்லாவரம்னா டக்குன்னு சமந்தா ஞாபகம் தான் வருது. அஃப்கோர்ஸ் இதுவும் முக்கியமான ஒரு ஏரியா பல்லாவரம். ஸோ நம்ம இறங்கின ட்ரெயின் நிற்கிது சைடில். இங்கே மட்டும் ஒரு முக்கியமான ஸ்டேஷனில் மட்டும் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மற்ற இடங்கள்லாம் டக்குன்னு போயிடுவாங்க. சில ஸ்டேஷன் மட்டும் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுறாங்க அப்படியே. ஓகே, ட்ரெயின் மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா குரோம்பேட். பல்லாவரத்துக்கு அப்புறம் இப்போ குரோம்பேட்டுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் ஃப்ளாஷ் அடிக்குன்னு நினைக்கிறேன், ஒழுங்கு தெரியும். நான் பக்கத்தில் போகிறேன், ஒரு செல்ஃபி வீடியோ. ஹாய், கொஞ்சம் சிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு தாம்பரம் சானிட்டோரியம் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா குரோம்பேட்டுக்கு அடுத்த ஸ்டேஷன் தாம்பரம் சானிட்டோரியம். ஸோ அஃப்கோர்ஸ் செல்ஃபி வீடியோ போட்டுட்டு நம்ம அடுத்த லைட் அப்படியே ஸ்டேஷனை சுற்றி காமிக்கிறேன். ஸோ நைட்டு நேரம் ஆச்சு. ஸோ நம்ம இறங்குற ட்ரெயின் போகுது. ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து தாம்பரம் சானிட்டோரியம் அப்புறம் தாம்பரம் அஃப்கோர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஷன் தாம்பரம். வெளியூர்லேருந்து வர ட்ரெயின் ஏறுறவங்களும் இந்த சைடு வருவாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு இந்த சைடு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃபி வீடியோ போட்டுருவோம். ஸோ தாம்பரத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் பீச், இந்த சைடு போனால் செங்கல்பட்டு அப்படிலாம் போகலாம். செங்கல்பட்டு போகிற ரூட்டு. ஸோ ஸ்டேஷன் பாருங்கள், மற்ற எல்லா ஸ்டேஷனோட தாம்பரம் ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பெருங்குளத்தூர் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் அந்த காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வரவங்க இருக்கக்கூடிய இப்போ அந்த ஃப்ரெஷ்ஷஸ் உள்ள கம்பெனிஸ் நிறைய இருக்குது சுற்றி முற்றிலும் பெருங்குளத்தூரில். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சென்னை, அவுட்டர் சென்னை. ஸோ பெருங்குளத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டலூர் இங்கே தான் பார்த்திங்கன்னா வண்டலூர் ஜூ இருக்குது. ஸோ இதோட சென்னை ஆக்சுவலாக முடியுது. இதுக்கப்புறம் எல்லாம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் அந்த கண்ட்ரோலில் போகுது. ஸோ வண்டலூரை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீடியோ பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா அடுத்து வேளச்சேரி வந்தாச்சு. இது மறுநாள் காலையில் வந்துட்டேன். வேளச்சேரி இந்த ரூட்டுக்கு வரோம். வேளச்சேரியிலேருந்து இப்போ சிந்தாரிப்பட்டு வரைக்கும் ஒவ்வொரு இடமா சுற்ற போகிறோம். ஸோ வேளச்சேரி ஏரியா வந்திருக்கோம். ஸோ ட்ரெயின் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு இடமா போய் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பெருங்குடி. வேளச்சேரிக்கு அடுத்த ஸ்டேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா பெருங்குடி. அஃப்கோர்ஸ் இந்த ஏரியா பூராவே பயங்கர காஸ்ட்லியான ஏரியான்னு சொல்லலாம். நம்ம வேளச்சேரி, பெருங்குடி, திருவான்மியூர் எல்லாம் வருஷ ஏரியாவில் காஸ்ட்லியான ஏரியா. எல்லாம் ஐடி ஹப் இருக்கக்கூடிய ஏரியான்னு சொல்லலாம். ஸோ ஐடி கம்பெனிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாஸ். எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுது. இது வந்து பறக்கும் ரயில்னு சொல்லுவாங்க. எல்லாமே பிரிட்ஜு மேலேயே போகும் வேளச்சேரிலேருந்து இந்த சிந்தாரிப்பட்டு வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தரமணி வந்திருக்கோம். தரமணி அப்படிங்கிற பேரில் ஒரு படமே எடுத்தாங்க. இந்த ஏரியாவும் நல்ல ஒரு காஸ்ட்லியான ஏரியான்னு சொல்லலாம். ஸோ தரமணிக்கு வந்திருக்கோம். இப்போ போல் ஒரு செல்ஃபி வீடியோ போட்டு தரமணி அப்படி ஸ்டேஷன் லைட்டாக அப்படி சுற்றி பார்ப்போம். இப்போ பாருங்கள், எப்படியோ பெருசாக அப்படியே இது மாதிரி ஒயிட்டு மாதிரி ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுருக்காங்க மேலே. ஸோ இங்கே உள்ள சில ட்ராயிங் ஒர்க்கு பார்ப்போம். வாட்டரை சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் வந்தாச்சு. திருவான்மியூர் அஃப்கோர்ஸ் இந்த டைடல் பார்க் அதெல்லாம் இருக்கக்கூடிய ஏரியா அந்த திருவான்மியூர். ஸோ அஃப்கோர்ஸ் இதுதான் ஐடி ஹப்பு தான். ஸோ காலைல 9-10 அந்த டைம், மற்ற நேரம் பயங்கரமாக இருக்கும். இன்னும் வானவில் ஒன்று வச்சுருக்கானுங்க இன்னும் எவ்வளவோ. ஓகே, ஸோ பெயிண்டிங் ஒர்க் எல்லா இடத்துலையும் அங்கங்கே பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யார் வரைகிறாங்கன்னு தெரியல, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக யார் வரைகிறாங்கன்னு தெரில. அஃப்கோர்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு மதியம் டைம்னால எல்லாம் இறங்குறாங்க. ஸோ ட்ரெயின் மூவ் ஆகுது. அடுத்த ஸ்டேஷன் வரப்போகிறோம். ஓகே, இந்திரா நகர். திருவான்மியூருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்திரா நகர் வருது. ஸோ எரிச்சூடியாக இருக்குது இந்த ஸ்டேஷனில், யாருமே இல்லை, நான் ஒருத்தன் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஒருத்தங்க கூட இல்லையா அந்த ஸ்டேஷனில்? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? தனியாக இருக்கிறேனே, ஒருத்தர் கூட இல்லையா அந்த ஸ்டேஷனில்? நெக்ஸ்ட்டு கஸ்தூரிபா நகர் வந்திருக்கோம். இந்திரா நகருக்கு அப்புறம் கஸ்தூரிபா நகர். ஹாய், ஒரு செல்ஃபி வீடியோ போட்டுருவோம். ஹாய். ஸோ கஸ்தூரிபா நகர் இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ஒரு இன்டீரியரு. ஸோ ட்ரெயின் போகுது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் ஒரு ஷீல்டு மாதிரி அப்படியே சைடில் அப்படியே வச்சுருக்காங்க கஸ்தூரிபா நகரில். நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் கோட்டூர்புரம். கோட்டூர்புரத்துக்கு வந்தாச்சு. ஒரு செல்ஃபி வீடியோ போட்டுருவோம். ஹாய், ஹலோ. ஓகே, கோட்டூர் ஸ்டேஷனை கொஞ்சம் சுற்றி காமிச்சிருவோம். இங்கே பாருங்க எல்லாம் ஸ்கொயர் கட்டமாக இருக்குது மேலே. ஸோ ட்ரெயின் போகுது, நம்ம இறங்கின ட்ரெயின். ஓகே, அடுத்த ஸ்டேஷன் க்ரீன்வேஸ் ரோடு தான் அடுத்த ஸ்டேஷன். பசுமை வழிச்சாலை. இங்கே எதுவுமே எல்லோ போர்டு இல்லை. இந்த ஏரியா பூரா பார்த்திங்கன்னா இந்த போர்டு தான் இருக்குது. இந்த எல்லோ கலர் வச்ச அந்த போர்டு இல்லை. ஸோ அதனால் இங்கே தான் வீடியோ எடுக்கிறோம் நம்ம. ஹாய், ரொமான்டிக்காக அச்சமில்லை ஃபியர்லெஸ் அப்படின்னு ஒரு பெயிண்டிங் இருக்குது. ஸோ வேறு என்ன ட்ரெயினுடைய மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் ரோடு மந்தவெளி வந்துட்டோம். மந்தைவெளி எந்த வெளி. ஹாய், ஹலோ, செல்ஃபி வீடியோ. ஸோ மந்தவெளி ஸ்டேஷன் ஒரு ரவுண்டு பார்ப்போமா? ஓகே, அங்கே ஒரே ஒரு அக்கௌண்ட் இருக்கிறாங்க. ஓகே, இறங்கி ட்ரெயின் ஓடுது, தான் முன்னாடி போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு திருமயிலை மயிலாப்பூர் இருக்குது. இங்கே தான் சாய்பாபா கோயில் இருக்குது. இறங்கி அப்படி கட் பண்ணிங்கன்னா சாய்பாபா கோயில். ஆக்சுவலாக இப்போ நான் என்ன பண்ணேன்னா சாய்பாபா கோயிலில் போய் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டேன். சாம்பார் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. 3 சாப்பிட்டுட்டு தான் இங்கே வந்து வீடியோ எடுக்க வந்தேன். ஸோ இது மயிலாப்பூர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முண்டக்கண்ணி அம்மன் கோயில். மயிலுக்கு அப்புறம் முண்டக்கண்ணி அம்மன் கோயில் ஸ்டேஷன் வந்துருக்கோம். செல்ஃபி வீடியோ போட்டுருவோம். ஸோ அஃப்கோர்ஸ் யாருமே இல்லை ஸ்டேஷனில், நம்ம மட்டும்தான் இருக்கோம். இருக்காங்க அங்கங்கே உட்காந்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் அந்த பையன் பாருங்க, நம்ம வீடியோ இருக்கிறது தெரிஞ்சு அந்த பையன் ஒரு சிக்னல் கொடுக்குறான். பஸ் ட்ரெயின் மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு லைட் ஹவுஸ் வந்துருக்கோம். கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். பீச்சு போக வெளியே போனீங்கன்னா பீச்சுக்கு போகலாம், லைட் ஹவுஸ் பார்க்கலாம். ஸோ லைட் ஹவுஸ் இப்போ இறங்கின ட்ரெயின் போகுது. அடுத்த வீடியோ அடுத்த என்ன ஸ்டேஷன் வர போகுது லைட் ஹவுஸ்க்கு அப்புறம்? திருவல்லிக்கேணியில் தான் பாரதியார் இருந்தார் நினைக்கிறேன். பாரதியார் வீடு இங்கே தான் இருக்குது. விவேகானந்தா ஹவுஸ் இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹாய்களை ஒரு செல்ஃபி வீடியோ போட்டுருவோம். ஸோ லாஸ்ட் ஸ்டேஷன் திருவல்லிக்கேணி. ட்ரெயின் அப்படியே மூவ் ஆகுது. ஸோ ஆப்போசிட்டில் வேறு ட்ரெயின். இது வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி போகுது. நம்ம வேளச்சேரிலேருந்து வந்தோம், அந்த வேளச்சேரி போகுது. நெக்ஸ்ட்டு சேப்பாக். இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது சைடில். வெளியே போனீங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து தெரியும். நான் கிரிக்கெட் ஸ்டேடியம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படியும். வேறு ட்ரெயின் வந்து போகுது. ஸோ அந்த தெரியுதா கிரிக்கெட் ஸ்டேடியம். 2011 ஃபைனலில் இந்தியாவே கொண்டாடப்பட்ட ஒரு ஸ்டேடியம் சொல்லுவேன். அடுத்து சிந்தாரிப்பேட் வந்தாச்சு. சிந்தாரிப்பேட் இதுதான் ஃபைனல் ஸ்டேஷன். இதுக்கப்புறம் கிடையாது, ஏன்னா அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒர்க் போகுதுக்காக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து பார்க் கிடையாது. ஒரு செல்ஃபி வீடியோ போட்டுடலாம். சிந்தாரிப்பேட் தான் ஃபைனலு. வேளச்சேரி ட்ரெயின் ரெடியாக இருக்குது. ஸோ ட்ரெயின் ஓட்டுறாங்க, எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியலையே. அது போய் வீடியோ எடுத்தாங்களா இருக்கும். வில்லிவாக்கம் வந்துருக்கோம் இப்போ. ஸோ இப்போ அப்படியே வேறு ரூட்டு, வில்லிவாக்கம் ரூட் வந்தாச்சு. ட்ரெயின் ஆப்போசிட்டில் ஸ்பீடாக ஓடுது. ட்ரெயின் ஓடுறது கேட்குறதுக்கே நல்லா இருக்காது, ஸ்பீடாக பாதி பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே உட்காந்து அந்தளவு ஸ்பீடு தெரிய மாட்டேங்குது, அதான் என்னன்னு தெரில. ஓகே, ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்பீடாக ஓடுது. கூட்ஸ் ட்ரெயின் இது என்ன ஒரு பெரிய பிரச்சனை இந்த மக்கள்கிட்ட. நெக்ஸ்ட்டு பெரம்பூர் லோக்கோ ஒர்க்ஸ் வந்திருக்கோம். ட்ரெயின் ஸ்பீடாக ஓடுது, நான் அதுக்குள்ளே குடுக்குடுன்னு ஒருத்தர் கிராஸில் ஓடி போய் கிராஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஊர்லேயே ரூல்ஸாக பார்க்கலாம். ஓகே, நம்ம இறங்கின ட்ரெயின் இந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம இறங்கணும். அந்த ட்ரெயின் மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் அடுத்த ட்ரெயின் வரைக்கும் காத்திருக்கணும். அடுத்த ஸ்டேஷன் பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸ் வந்திருக்கோம். ஹாய், ஒரு செல்ஃபி வீடியோ போட்டுருவோம். ஸோ இப்போ பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸ் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த
ட்ரெயினோட பார்ட்ஸ்லாம் கூட இங்கே பண்ணுறாங்க போல். அதெல்லாம் இந்த வில்லிவாக்கம், பெரம்பூர் இந்த ஏரியாவில் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேரேஜ் ஒர்க்ஸ், லோக்கோ ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பெரம்பூர் வந்திருக்கோம். இந்த பெரம்பூர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா சொல்லலாம். ஒரு பிஸ்னஸ் ஹப்பான ஒரு ஏரியான்னு சொல்லலாம். சென்னையிலே உயரமான பில்டிங் பெரம்பூரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ நிறைய ஃப்ளாட்ஸ், அப்பார்ட்மெண்ட், கொஞ்சம் ரிச்சான ஒரு ஏரியாவும் கூட பெரம்பூர். அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பீக் ஹவுஸ்லாம் வந்திங்கன்னா நிறைய பேர் அங்கே இறங்குவாங்க. வியாசர்பாடி ஜீவா நெக்ஸ்ட் ஸ்டேஷன். ஆல்ரெடி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் ஆப்போசிட்டில். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி தான் வாழ்கிறாங்கன்னு தெரில. ஸோ 2 சைடுமே ட்ரெயின், இந்த சைடும் போகுது, அந்த சைடும் போகுது. ஸோ 2 சைடுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வியாசர்பாடி ஜீவா. ஓகே, எல்லா ஸ்டேஷனும் ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணியிருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேசன் பிரிட்ஜ். அஃப்கோர்ஸ் சென்ட்ரலுக்கு அடுத்த ஸ்டேஷன் பேசன் பிரிட்ஜ். இந்த பேசன் பிரிட்ஜ் ஜங்ஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து சொல்லலாம். பேசன் பிரிட்ஜிலேருந்து நீங்கள் நிறைய இடங்களுக்கு போகலாம். ஸோ கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், அது நிறைய இடங்களுக்கு, அரக்கோணம், அந்த எல்லா ரூட்டும் பார்த்திங்கன்னா பேசன் பிரிட்ஜிலேருந்து இதுவும் கொஞ்சம் ஒரு பெரிய ஏரியா நம்ம சொல்லலாம். பேசன் பிரிட்ஜ் ஸ்டேஷன் நிறைய பேர் சென்ட்ரல் வரைக்கும் போக மாட்டாங்க, எல்லாமே பேசன் பிரிட்ஜில் வந்து மாறி மாறி போவாங்க. நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ராயபுரம் வந்திருக்கோம். ராயபுரம் பீட்டரு அப்படின்னு வரும்ல, ஒரு பாட்டு கூட வரும். ராயபுரம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஏரியா, ஒரு முக்கியமான ஒரு ஏரியா நம்ம சொல்லலாம். ஸோ ராயபுரம் ஸ்டேஷன் அப்படியே லைட்டை உங்களுக்கு சுற்றி வைக்கிறேன். சைடில் ஒரு பெரிய அந்த காலத்தில் அந்த ரெட் கலர் பில்டிங். நம்ம இறங்கின ட்ரெயின் வந்து ஆப்போசிட்டில் போகுது. அந்த சைடு ஒரு ட்ரெயின் இருக்குது. இப்படி போகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா சூலூர்பேட்டை நோக்கி போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா வண்ணார்பேட்டை. ராயபுரத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் வண்ணார்பேட்டை. ஸோ இதுதான் கடைசி ஸ்டேஷன். ஸோ நம்ம சென்னையில் உள்ள அத்தனை ஸ்டேஷனையும் வந்து பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்டேஷனில் இருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஸ்டேஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மைச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.